ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, வெள்ளை எருக்கம் வேரால் விநாயகரை பத்மாஸ்தானத்தில் அமர்ந்த கோலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தார். சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவ்விஷ்ய புராணம் கூறுகிறது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே வந்து சேரும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 10/5/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் சித்திரை 27வது நாள். சென்னை சென்னகேசவ பெருமாள் மலர் பல்லக்கில் பவனி, ஸ்ரீரங்கம் நம்பெருமான் புறப்பாடு, அன்னையர் தினம், நவமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. திதி அஷ்டமி காலை 11:10 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் இரவு 9:01 வரை. யோகம் மரண சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய மேல் நோக்கு நாள். சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம். சந்திராசிரமம் அடைகின்ற ராசிகள் மிதுனம் மற்றும் கடகம் ஆகும். இன்றைய தினத்தில் யாரெல்லாம் திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், IAS IPS போன்ற உயர் பதவிகள் அடைய பெற்றோர்கள் முதல் படிக்கும் சிறுவர்கள் வரை IAS IPS அதிகாரிகளை பார்க்கும் பொழுது அந்த பதவியை பற்றி சிந்திக்க வைத்துவிடும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இது போன்ற ஒரு உயர் பதவி வர வேண்டும் என்று எண்ணுவார். சிறுவர்கள் 10ஆம் வகுப்பு வரை IAS IPS பதவி மோகத்தோடு படிப்பார். அவர்களில் ஒரு சிலர் மட்டும் மேற்படிப்பு பதவிக்குரியவர்களாக வந்து விடுவார். மற்றவர்கள் ஒரு சிலர் எதிலுமே ஆர்வம் இல்லாமல் பெற்றோர்களுக்கு தொல்லையாக வாழ்வார். தங்கள் பிள்ளைகள் IAS IPS ஆக வேண்டும் என்று நினைக்கும் ஏழை எளியவர்கள், நடுத்தர வர்க்கத்தினர் தங்கள் பிள்ளைகளை தெய்வ பரிகாரத்துடன் படிக்க வைப்பார்கள் என்றால் அவர்களது பிள்ளையும் IAS IPS போன்ற பதவிகளை அடைந்து விடுவார். எந்த குழந்தையும் IAS IPS ஆக வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கின்றார்கள். அவர்களுக்காக பள்ளியில் சேர்ந்து முதல் உயர் கல்வி தேர்வுகள் வரை IAS IPS அதிகாரிகள் ஆகும் வரை இந்த எளிய பரிகாரத்தை செய்து வருவார்கள் என்றால் அந்த பிள்ளைகளுக்கும் இறைவனின் அனுகிரகம் கிடைக்கும். இறைவனின் அருளால்
உயர் பதவிகளை அடைவார்கள். முதலாவது பரிகாரம், திருச்செந்தூர் முருகனை நினைத்து வீட்டில் ஒரு உண்டியல் வைக்க வேண்டும். அதில் தினமும் முருகனை நினைத்து வணங்கி ₹1 போட செய்ய வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பிள்ளைகளுடன் சேர்ந்து திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து உண்டியலே சேர்த்து வைக்கப்பட்ட தொகையை ஆலயத்தின் உண்டியிலே போட வேண்டும். இவ்வாறு செய்தார் அந்த குழந்தைகள் கல்விக்கு துணை நிற்பார் முருகன். இரண்டாவது பரிகாரம், அனைத்து வித்தைகளும் செய்பவர் கிருஷ்ண பகவான். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை ஏகாதசி திதி வருகிறது. அந்த திதியிலே அவள் பொறி, சர்க்கரை, பால் சேர்க்காமல் பாயாசம் செய்து வீட்டு பூஜை அறையிலே வைத்து வணங்க வேண்டும். பின்பு அந்த பாயாசத்தை பசுமாட்டிற்கு கொடுத்து விட்டு மற்றவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். இதை உங்கள் பிள்ளைகளுடைய கையாலே மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு மாதம் வளர்பிறை ஏகாதசி திதியிலே பாயாசம் செய்து கொடுத்தால் கிருஷ்ண பகவான் மகாபாரதத்திலே அர்ஜுனனுக்கு உதவியது போல உங்கள் பிள்ளை படிப்பிற்கு நினைத்த உயர் பதவியை அடைவதற்கு துணை நிற்பார். மூன்றாவது பரிகாரம், ஒவ்வொரு மாதமும் வரும் உத்திரம் நட்சத்திரத்திலே சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு மாதமும் உத்திரம் நட்சத்திரத்திலே பாலாபிஷேகம் செய்து வந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடை வராது, பெரிய உடல்நல குறைவும் வராது. சிவபெருமான் எப்போதும் துணை நிற்பார். நான்காவது பரிகாரம், ஒவ்வொரு ஆண்டும் வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று சரஸ்வதி பூஜை நாட்களிலே மாணவர்களுக்கு விரதம் இருந்து தங்களை படிக்கும் புத்தகங்களை வைத்து வணங்க வேண்டும். இப்படி செய்து வருபவருக்கு நாளில் சரஸ்வதி குடியேறுவார். ஞானத்தோடு கூடிய கல்வி வரும். இதற்கெல்லாம் விநாயகர் துணை நிற்பார். ஐந்தாவது பரிகாரம், ஆண்டவர் ஒருவர் இருப்பதை பிள்ளைகள் உணருமாறு செய்ய வேண்டும். பிள்ளை பருவம் முதல் அன்பு நெஞ்சம் அமைய செய்ய வேண்டும். தாய் தந்தையருக்கு பணிந்து நடக்க செய்ய வேண்டும். இது முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும். தாய் தந்தையருக்கு அன்போடு வாழும் வீட்டில் ஆண்டவன் குடியிருக்கிறார் என்பதை தாய் தந்தையரும் உணர வேண்டும். இப்படி இந்த பரிகாரங்கள் செய்து அவர்களை நாம் IAS IPS போன்ற பெரிய பதவிகளுக்கு வழி நடத்தலாம். இது அவர்களுடைய கிரக சேர்க்கையும் அதற்கு துணை புரியும். அதிலே ஏதாவது குறை இருந்தாலும் அதை நிறையாக்குகின்ற வல்லமை ஆண்டவனுக்கு மட்டும் உண்டு. அதனால் இதை செய்து வருபவர்கள் நிச்சயம் அதனுடைய பலாபலனை அடைந்து அவர்கள் எதிர்பார்த்த அந்த பெரிய பதவி IAS IPS போன்ற பதவிகளை கண்டிப்பாக பெறுவார். நாளைய தினம் குடல் நோய் தோஷம் நீங்க அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன, அதற்கு உண்டான கிரக பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே. இலவசமாக ஜோதிடத்தை பயின்று பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெற்றுத் தருகின்ற ஒரு பகுதி இதுதான். கடந்த சில தினங்களாகவே 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம் மற்றும் உத்தியோகஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்பதை எல்லாம் தொடர்ந்து பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். செவ்வாய் மற்றும் குரு இவர்களுடைய சேர்க்கை நகர தந்தையாக ஆக்க முடியும். நாட்டின் அதிபராய் மருத்துவத்துறை பேராசிரியர் வரலாம். கிரிமினல் லாயராகவும், இயற்பியல் துறை, கணிதம், அரசுடைமை வங்கிகளிலே பணி. செவ்வாய் மற்றும் சந்திரன் வாகனங்களை வைத்து தொழில் செய்தல், அரசு பேருந்து துறை, உயர் அதிகாரிகளாக இருத்தல், மியூசிக் கடை, தையல் இயந்திரங்கள், தொழிலில் ஜிம் போன்ற தொழில்கள் அமையும். செவ்வாய் மற்றும் சனி இரும்பு, ஸ்டீல், லேத்து பட்டறை, ரசாயன தொழில், மருத்துவம் அமையும். செவ்வாய், சந்திரன் மற்றும் சூரியன் பெரிய பொறியாளர்களாக இருப்பார்கள். தொழிற்சாலையிலே பெரிய நிர்வாகியாகவும் இருப்பார்கள். செவ்வாய் மற்றும் ராகு அரசாங்கம் எடுக்கும் பிலிம் ப்ரொடக்ஷன் துறை, திரைப்படங்களுக்கு, வீட்டு சாமான்களுக்கு வாடகை விடும். செவ்வாய் மற்றும் கேது மருத்துவராய் பணிபுரிவர். அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிறுவனம், 24 மணி நேரம் கிளினிக் வைத்திருப்பார்கள். புதன் மற்றும் குரு வங்கியிலே அதிகாரியாக, பொறியியல் துறையிலே, எழுத்து துறையிலே காசாளர்களாக, இசை, நாட்டியம் போன்ற துறைகளிலும் வருவார். புதன் மற்றும் சுக்கிரன் ஏதோ ஒரு துறையில் வல்லவராய் இருப்பார். சாலைத்துறை, இலக்கியம், கவிதை, ஓவியம், புகைப்படம். புதன் மற்றும் சனி கடுமையாய் உழைக்கும் பொறியாளர்களாகவும், ஆசிரியர்களாகவும், கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களாகவும் இருப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம்.
ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்ற கோச்சார தலைப்பு என்னவென்றால் செவ்வாய் உருவாக்கும் விபரீத ராஜயோகம். மே 11 முதல் இந்த 3 ராசிக்காரர்கள் டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. ஜோதிடத்திலே கிரகங்களின் தளபதியாய் கருதப்படுபவர் செவ்வாய். இந்த செவ்வாய் தைரியம், வீரியம், வலிமை, துணிச்சல் ஆகியவற்றின் காரணிய ஆவார். இப்படிப்பட்ட செவ்வாய் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்ல 45 நாட்கள் எடுத்துக்கொள்வார். செவ்வாயின் நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்கள் வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி செவ்வாய் மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்கு அதிபதியாய் திகழ்கின்றார். தற்பொழுது செவ்வாய் மீன ராசியிலே பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே மே 11ஆம் தேதி தனது சொந்த ராசியான மேஷ ராசிக்குள் நுழைய உள்ளார். இதனால் மிகவும் சக்தி வாய்ந்த ருச்சக ராஜயோகம் உருவாதோடு சில ராசிகளில் விபரீத ராஜயோகத்தையும் செவ்வாய் உருவாக்க உள்ளார். இதன் விளைவாக அந்த ராசிக்காரர்கள் அபீரிதமான நன்மைகளை பெறுவதோடு நிதி நிலையிலே திடீர் உயர்வை காண்பார்கள். ஜோதிடத்தின்படி செவ்வாய் மேஷம், விருச்சகம் அல்லது மகர ராசிகளில் 1, 4, 7, 10ஆம் வீடுகளில் இருந்தால் ருச்சக யோகம் உருவாகும். அதே வேளை 6, 7, 12ஆம் வீட்டிலே இருந்தால் விபரீத ராஜயோகத்தை உருவாக்கும். அந்த வகையிலே செவ்வாய் மேஷம், விருச்சகம், கன்னி மற்றும் ரிஷப ராசிகளில் விபரீத ராஜயோகத்தை உருவாக்க உள்ளார். இப்பொழுது செவ்வாய் உருவாக்கும் விபரீத ராஜயோகத்தால் அதற்றம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம். முதலிலே ரிஷபம். ரிஷப ராசிக்காரருக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் நின்று விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகின்றார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் பல துறையிலே நல்ல பலன்களை பெறுவார். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வெளிநாடுடைய தொடர்புடைய வேலை செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. நிறைய பணத்தை சேமிக்க முடியும். தைரியம், வீரம் போன்றவை அதிகரிக்கும். கருத்துகளில் அலுவலகத்தில் திறம்பட வெளிப்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஐடி, ஊடகம் போன்ற வேலை செய்பவருக்கு இந்த காலம் பயனுள்ளதாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள். சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நீதிமன்றம் தொடர்பான விஷயங்கள் சாதகமான பலனை கிடைக்கும். ஆனால் உடன் பிறந்தவர்கள் ஆரோக்கியம் குறித்து கவலை அதிகரிக்கும். கன்னியா ராசியின் 8வது வீட்டிலே செவ்வாய் நின்று விபரீத ராஜ யோகத்தை உருவாக்குகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். நீண்ட காலமாய் சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். முதலீடுகளில் இருந்த லாபம் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு பல நன்மை கிடைக்கும். ஆனால் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். விபத்து ஏற்படும் வாய்ப்புள்ளதால் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாய் இருக்க வேண்டும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு 6வது வீட்டிலே செவ்வாய் சென்று விபரீத ராஜயோகத்தை உருவாக்குகின்றார். இதனால் நீண்ட காலமாய் நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாய் நிறைவடை. செல்வம் பெருகும். எதிரிகளை வென்று வீழ்த்துவீர்கள். பணியிடத்தில் சந்தித்து வந்த பிரச்சனைகள் தீரும். வேலைகள் ஒவ்வொன்றும் வெற்றிகரமாய் முடியும். தன் நம்பிக்கையும் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும். மருத்துவம், விளையாட்டு, ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ராஜயோகம் சிறப்பான பலனை தரும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம், பலம், வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையில் 6 மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. நீங்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வெளியிடப்படுகிறது.
அதனை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகளன் எல்லா வல்ல முருகப் பெருமானை கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனி, 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனி, எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக 12 ராசிகளுடைய பொது பலனை இப்பொழுது பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிலும் வெற்றி பெறுவீர்கள், சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள், வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், புது பொருள் வந்து சேரும், வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள், உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள், அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள், சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள், வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள், புது பொருள் வந்து சேரும், வியாபாரத்தில் நவீன யுக்தியை கைவாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் ஏற்பீர்கள், அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவெடுக்க பாருங்கள், முன் கோபத்தை குறையுங்கள், வியாபாரத்தில் பற்று வரவு சுமார்தான், உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள், இறுதியிலே சோதனைகள் அனைத்தையும் கடந்து சாதனைகளை படைப்பீர்கள், அதனால் கவலை வேண்டாம். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாய் முடிவு எடுப்பதை பாருங்கள், முன் கோபத்தை குறையுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு சுமார்தான், உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்த இறுதியில் சோதனைகள் அனைத்தையும் கடந்து சாதனைகளை படைப்பீர்கள், அதனால் கவலை வேண்டாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பகல் 12 வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தீட்சணை மட்டுப்படும். கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று பகல் 12 பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மௌனியாகவும் இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த அம்பாள் சக்தி அம்மன் வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி வரும்பொழுது சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவரிடம் சொல்லி மகிழ்வீர்கள். வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும். சொந்த பந்தங்கள் மதிப்பார்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவரிடம் சொல்லி மகிழ்வீர்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வரும். சொந்த பந்தங்கள் மதிப்பார். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். சிறப்பான நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள். மகளுக்கு நல்ல வரணமை. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும். உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். தடைகள் உடைபடுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறுவீர்கள். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெருங்கியவர்களுக்காக மற்றும் உதவியை நாடுவே. வியாபாரத்தில் வேலையாட்களுடைய ஆதரவு கிட்டும்.
சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும், தடைகள் உடைபடுகின்ற நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலம். மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும். வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். சொத்து வாங்குவது விற்பதை குறித்து யோசிப்பீர்கள். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவர்கள் தொட்டது துளங்குகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். சொத்து வாங்குவது விற்பதை பற்றி யோசிப்பீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவர்கள் தொட்டது துளங்கும் நாள். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்பலன். ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்த ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். திடீர் என்று எதையோ எழுந்ததை போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவுகளில் சிக்குவீர்கள். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் பணிவுடன் பேசி வேலையை வாங்க. உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் என்று எதையோ இழந்தது போல இருப்பீர்கள். சிலரின் தவறுகள் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சச்சரவில் சிக்குவீர்கள். கவனம் தேவை. திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவது. வியாபாரத்து வேலையாட்கள் பணிவுடன் பேசி வேலை வாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன்கள். மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்திய உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த மற்றவர்கள் நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர்கள் உண்மையானவரை கண்டறிவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த கடையை விரிவுபடுத்திய உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழியே வந்து உதவுவார்கள். புதுமை படைக்கின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறி ஆகும். உறவினரிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவது. குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார். வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் முடிவது இழுபறி ஆகும். உறவினரிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாய் நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி கனியை சுவைக்க இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.